விண்டுமில் இப்போ மேலேருந்து கைட்டியாச்சு சார். உங்களுக்கு எல்லாரும் கேட்டீங்க, எல்லாத்தையும் எப்படி கைட்டி எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறதோட கிட்ட வீடியோ காமிக்கிறேன். முதல்ல வந்து ரெக்கையை காட்டிட்டேன். என்னால் முடிஞ்ச ரெக்கையை அப்புறம் வீடியோ இன்னொரு காமிக்கிறவங்களுக்கு ரெக்கையை மட்டும் முதல்ல கேட்டுட்டேன். ரெக்கை கேட்டினா தான் என்னால் இறக்க முடியும். அதனால் ஓகேங்களா. இது இப்போ வந்து ட்ரம். இது ட்ரம்முலேருந்து எடுத்துறேன். முதல் ஸ்டார்டிங்கு எல்லாமே லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சும்மா ஒப்புக்கு தான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு காமிக்கோசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி ரெக்கை வேறு தள்ளினது. வச்சுக்கோ. வரல. எனக்கு முதல்ல இது கைட்டிடலாம். கைட்டிட்டு இது பாங்க நல்லா இது மாதிரி பெருசாக பிளேட் வந்து போட்டு நெட்டு மிஸ்ஸாக வெளியே வரக்கூடாதுக்கோசம் இப்போ போட்டிருக்கேன். இது கைட்டுக்க வேண்டியதான். அதுங்க மேக்னெட் ஃபுல்லாக ட்ரம் ஃபுல்லாக மேக்னெட் இருக்குது. ஃபுல்லாக காயில் இருக்குது. இது ஃபுல்லாக நான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா துரும் பிடிக்கூடாதுன்னு, மழையில் துரும் பிடிக்கூடாதுன்னு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வர பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். வெயிலோ மழையோ எதானாலும் எதுவும் ஆகாது. அந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் அவங்க போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷினில் போட்டவங்களுக்கு கம்பெனிக்காரங்க போட்டுருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்னு சொல்கிறது தான் நான் இந்த பிளாஸ்டிக் பற்றி சொல்கிறேன். மறுபடியும் இதான் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக கட் பண்ணிக்கணும். முதல்ல அது வரும் பெருசாக ட்ரம்மு மாரி இருக்கும். அழகாக கட் பண்ணிக்கணும். அதேமாரி இந்த பக்கம் பின்னாடி ஒன்று இருக்குதுங்க. இந்த இது நெஞ்சுக்கோ இது இருக்குதுங்க. இது வந்து இந்தமாரி வேறு மாரி இருக்கும். அது 3 ஆங்கிள் ட்ரம்மு அலுமினியம் ட்ரம்மு பிடிக்கிற மாரி இருக்கும். அது போயிட்டு நம்ம கிராப்ஸ் அந்த இன்னும் கடையில் போய்ட்டு கிராப்ஸ் அந்த மாதிரி இரும்பெல்லாம் கரைப்பாங்க பாருங்க. அந்த கடையில் போய்ட்டு குறித்து இதுமாரி சரி பண்ணணும். இதுமாரி சின்னதாக பண்ணிக்கணும். ஓகேங்களா. அது காமிக்கிறேன். பாப்பா கண்டையில் வர அடிப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சுங்களா. இப்போ பின் கேட்பாங்க. நான் ரெடி பண்ணியிருக்கு. எப்படி ரிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு இது லென்த்தாக பல்ப் போட்டிருக்கேன். சரி. இந்த பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நெட்டு போட்டு மேலே பல்ப்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். காற்று இருங்க ஐயா, நோ ஐயா, இந்த பக்கம் வந்துடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ விழுந்துச்சு. பரவாயில்ல. இது நம்ம கைட்டிடலாம். இது கைட்டுனா எதுக்கு இதுமாதிரி போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே இது சுத்தாது. இதுக்கு மேலே இது திரும்பாது. இங்கே ஒரு இது போட்டிருக்கேன். கம்பி வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த 2 கேப் வச்சுருக்கேன் பாருங்க. இது இப்படி போனால் தான் காற்றுக்கு வந்து மோட்டர் வந்து வேகத்தை வந்து குறைக்காமல் இருக்கும். அதுதான் போட்டிருக்கேன். இது கைட்டிக்கலாம். இது தான் வந்துடும். இது கைட்டு வச்சிட வேண்டியதான். ஏன்னா இதுலேருந்து ஒயர் வருதுல்ல, 4 ஒயர் எடுத்துருக்கேன். நான் ABCDன்னு போட்டிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி ஒயர் எடுத்து போகணுன்னு, பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஒயர் எடுத்து போகிறாங்க. இந்த ஒயரு நான் சும்மா எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு டம்மி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் எல்லாமே அழகாக எடுத்துணும். இதுமாரி எடுத்துகிட்டு இதை தனியாக கைட்டு எடுக்கணும். இதுக்கு நான் நெட்டெல்லாம் போட்டு டைட்டாக தான் போட்டு வைக்கணும். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் லூஸாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்துடும். மெயினாக இதுதான். இந்த காட்டா இது ஒரு பாருங்க கப்பு வச்சுருக்கேன். எதுக்குன்னா இது பாருங்க, ஒரு வாஷரு, ஒரு பிளாஸ்டிக் PVC பிளாஸ்டிக்கு அந்த காடாத இது எடுக்க போகிறேன். இப்போ இது அப்படியே அழுக்காக வந்துடும். இந்த கேக் மேலே அழுக்காக வச்சுருக்கேன். இது அழுக்காக வந்துடும். அவ்வளோதான். இது தனியாக இதுமாதிரி செஞ்சுக்கணும். இதுமாதிரி எப்படி பாருங்கள். ஆமாம், வாங்க கீழே வாங்க, கிட்ட வாங்க. இது பாருங்க, இந்த இரும்பு கேஸ் தனியாக ஒரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அப்புறம் இது ஒன்று தனியாக ரெடி பண்ணணும். நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். ஆயில் லக்கியாது என்ன இதுமாதிரி நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். 4 நெட்டு போட்டுக்கணும். போல்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு டைட் பண்ணி இது தனியாக ரெடி பண்ணி தனியாக வச்சு பெட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது ஒரு நெட்டு இருக்குதுங்க. இதுக்கு இந்த பிளாஸ்டிக் பிடிச்சதுக்கோசம் நெட்டு போட்டுக்கோங்க, பெரிய நெட்டு. ஓகேங்களா. எதுவும் ஆகாது சார், நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இது பத்திரமா எடுத்துக்கணும். இப்போ நான் இதே ஒரு தடவை ரெடி பண்ணது எப்படி ரெடி பண்ணேன் அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஃப்ளக் ரெடி பண்ணுறது பற்றி. ஆமாம், இதுக்கு பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன் அப்புறம் நான். ஓகேங்களா. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்கிறேன். இதை பாருங்கள். இப்போ சாம்பிள் ஆவாங்க. இதுதான் மெயின் அவங்க எதிர்பார்த்து. அந்த காப்பரை போய் அதான் இப்போ இதுக்கு வந்து ஆடும். இது இல்லைன்னா ஆடும். கிட்ட வாங்க சாம்பிளா. இதை நான் எதுக்கு போட்டுக்கேன்னா ஆடிட்டே இருக்கும், அதனால் இது போட்டிருக்கேன். இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணும். நான் போட்டுக்க மாடலுக்கு. ஐயோ ஆயில் ஆகுது ஐயெல்லாம்.
வந்துடுச்சு விடு. அப்பாடி க்ரீஸ் போட்டு வச்சுருக்கேன். எதனா க்ரீஸ் போட்டால் தான் உங்களுக்கு அழகாக வைண்டிங் ஆகும். இப்போ பாருங்கள், இது போடலைன்னா இதுமாதிரி ஆடி இருக்கும், பேலன்ஸ் வராது அப்புறம். அதனால தான் இதை போட்டது. இது ஃப்ரீயாக சுற்றும். இது இது இதுவும் டச் இல்லாமல் இது 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 பிடிச்சிக்கும், இது மேலே இது பிடிச்சிக்கும். நடுவில் இதில் க்ரீஸ் போட்டு விட்டுட்டு சென்ட்ரல் இது உள்ள க்ரீஸ் போட்டு விட்டுன்னு வச்சுங்க, அது வந்து ஷைனிங்காக போகும். அப்படி இப்படி போகிற மாதிரி பேரிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரெடி பண்ணுது. மோட்ரு போட்டுப்பாங்க, தண்ணி மோட்ரு. இது அழகாக கயிற்றுறேன் பாருங்கள். இதுதான் பத்திரமா கட்டணும். ஏன்னா பக்கத்து வீட்டு பிளாட்டில் இருந்துச்சுன்னா வீணாயிடும்ல. ஓகே, இது பாருங்க, இதுவுமே இல்லை. அந்த இது போய் அது அது போய் இந்த இதில் டச் ஆகும், காப்பர் போயிட்டு. இது எல்லாமே லிங்க், காப்பர் ஒயர் போட்டு டச் பண்ணிக்கணும், லிங்க் பண்ணி வச்சுக்கேன். பாருங்க, அதில் 1 2 3 6 போட்டிருக்கேன் முதல் போடும்போது. இப்போ தேவைப்படலை. 1 2 3 4 5 6 7க்கும் இருக்குதா? 1 2 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். நான் 4 தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, 4 தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்று, இது ஒன்று. இதில் டச் ஆகி தான் கரண்ட் வெளியே வருது. ஏன்னா இல்லைன்னா சுற்றிட்டே இருக்கல, அப்படி இப்படி சுற்றும் போது அதுதான் இதை போட்டிருக்கேன். இதை வந்து வித்தியாசமாக ரெடி பண்ணிச்சுதான் பாருங்கள். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ மேலே எதுக்கு இது கைட்லன்னா வச்சுங்க, இது கப்பு. இது அழுக்கா அப்படியே கேக்குன்னு எடுத்துலாம். அழுக்கா இதுதான் பேலன்ஸ் பண்ணுறது. இதுவாங்க, இதில் போய் உட்காரும். இது போய் இது போய் இங்கே மேலே லாக் ஆகும். இதுக்கு மேலே லாக் ஆகி இப்படி சுற்றுவாங்க, இப்படி சுற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக வைண்டிங் ஆகும். ஓகேங்களா? ஐயோ வந்துச்சு. ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுமே ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஒரு கேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கலாய் பழுப்பு இருப்பாங்க, அந்த பழுப்புக்குள்ளே இன்னொரு பிவிசி பழுப்பு போட்டிருக்கேன். கலாய் பழுப்புக்குள்ளே ஒரு பிவிசி பழுப்பு, அதுக்கு மேலே ஒரு பிவிசி பழுப்பு. எதுக்கு இப்படி போட்டோன்னா, நம்ம வந்து டைட் பண்ணுறல அந்த இந்த நெட்டு வச்சு அதுக்குள்ளே உள்ளே போய் இந்த பிவிசி பழுப்பு போய் ஷார்ட் ஆகக்கூடாதுக்கோசம் தான் இந்த பிவிசி பழுப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு பிவிசி. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அந்த கார்பன் போய் மேலே போடும். இதில் போய் பட்டு கரண்ட்டு நமக்கு கீழே வரும். நல்லா 1 இன்ச் ஒரு விரல் அளவுக்கு இது இவ்வளோ திக்காக பிவிசி பைப் போட்டு, இது பிவிசி பைப் போட்டு இது மேலே பிளேட் வச்சு உள் சைடில் வந்து நெட்டு வச்சு வெல்ட் பண்ணியிருக்கேன். உள் சைடில் நெட்டு வந்து இந்த தனியாக இது எடுத்து ஃபஸ்ட்டு வெல்டு பண்ணிட்ட பிறகு அப்புறம் எடுத்து மேலே வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ராசஸிங். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், டீட்டெயில்ஸாக நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். என்ன டீட்டெயில்ஸாக ஃபோன் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதான்ப்பா, கமெண்ட் தானேப்பா, வேறு என்ன சொன்னோம்? அவ்வளோதானே? ஓகே டன்.